friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல டேஸ்ட் அண்ட் ஹெல்தியான பூண்டு காரக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காரக்குழம்புனாவே ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பாட்டோட வச்சு சாப்பிடுறதுக்கு. அதுலயும் பூண்டு குழம்பு சொல்லவே வேண்டாம், ரொம்ப அருமையா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல செட்டிநாடு ஸ்டைல்ல எப்படி பூண்டு குழம்பு வைக்கிறது அப்படிங்கற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபேமிலில நிறைய பேர் இருந்தாங்க அப்படினா நீங்க அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். நல்லா வறுத்தரைச்சு நல்லா டேஸ்டா இருக்கும். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். ரொம்ப ருசியா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் வாங்க. பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில ஒரு 4 லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாமே நல்லெண்ணெயில பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப நாள் வச்சு ஒரு 4-5 நாள் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப ருசியாவும் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கறோம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், கடுகு வெடிச்சதும் கறிவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இது லைட்டா வறுபட்டதும் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 போல நறுக்கி சேர்த்துக்கிறேன். பூண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இது சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கறது. ஸோ பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட வந்து காஞ்ச மிளகா ஒரு 3 போல சேர்க்குறேன். எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். இப்போ முதவே நம்ம பூண்டு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். எண்ணெயிலேயே பூண்டை போட்டிங்கன்னா ரொம்ப மசிஞ்ச மாதிரி ஆகிடும். லேசாக வதங்கினதும் இதில் வந்து ஒரு 20லிருந்து 25 பல்லு பூண்டு போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்க்கணும். ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய தக்காளியை ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 போட்டுக்கோங்க. இப்போ இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதக்குங்க. அப்போ தான் குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்து அந்த தக்காளி பியூரியோட பச்சை வாசம்லாம் போயிட்டு எண்ணெய் அப்படியே அங்கங்கே பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். இப்போ இதுக்கு மேலே நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாகவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த சாம்பார் தூள் தான் எல்லா காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு எல்லா குழம்புக்குமே நான் இதை யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். ஆல்ரெடி வீடியோ போட்டேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதோட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நான் வந்து சாம்பார் தூள்லேயே வந்து பெருங்காயத்தூள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கிறதுனால இப்போ செப்பரேட்டாக பெருங்காயத்தூள் போடலை. நீங்கள் வந்து இன்கேஸ் உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாதா சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இதே அளவுக்கு போட்டுட்டு கூட கொஞ்சோண்டு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மல்லித்தூளோட குவான்டிட்டியை அதிகமாக போட்டுக்கோங்க. சாம்பார் தூளில் மல்லி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இப்போ மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் தான் போடுறேன். இன்கேஸ் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் வச்சு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுட்டு மல்லித்தூள் வந்து 2லிருந்து 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே வந்து ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் புளி தண்ணி சேர்க்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து புளி தண்ணி திக்கான தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துருங்க. அப்புறமா அதே புளியில் நல்லா கரைச்சி தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ இது ஒரு டிப்ஸு. நம்ம அதே புளியில் வந்து எவ்வளோ தண்ணி இந்த குழம்புக்கு தேவையோ அந்த தண்ணியை வந்து அந்த புளி சக்கை இருக்கு இல்லைங்களா, அதுலேயே திரும்ப கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது. ஸோ இதில் காயெல்லாம் எதுவும் இல்லை, வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது. நம்ம சேர்த்து அந்த பொடி அப்புறமா புளியோட பச்சை வாசம் போய் நல்லா குழம்பு வந்து வற்றி வரணும். அது வரைக்கும் மட்டும்
இது நல்லா கொதிச்சா போதும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புளி குழம்புங்கிறதுனால கொஞ்சம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் உரப்பாக தேவைப்படும். ஸோ பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். குழம்பு நல்லா பச்சை வாசம் போய் கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது. பார்த்தாவே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இறக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிங்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் வந்து சுண்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை வந்து தட்டி வச்சுருக்கேன். அந்த தூளை வந்து நல்லா 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். புளிப்பு காரமெல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெல்லத்தூள் சேர்த்தோம்னா. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக நல்லா கையிலேயே கிள்ளின கருவேப்பிலை அதை மட்டும்தான் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துட்டோம்னா சூப்பர், சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி அருமையான சுவையில் பூண்டு குழம்பு ரெடி. நீங்களும் இதே போல் பூண்டு குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறனால வாரம் ஒரு டைம் இந்த மாதிரி குழம்பா வச்சு சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு முன்னாடி சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து வெள்ளத்தூள் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்கீங்க. நார்மலாக வெல்லம் கடையில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அதைத்தான் நான் தூளாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதைத்தான் நான் கடைசியாக புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே கடைசியாக போடுவேன். அது தெரியாதவங்களுக்காக இப்போ கிளாரிஃபை பண்ணுறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.